புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தீய சக்தி கருணாநிதியின் ஆட்சியை தமிழ்நாட்டில் இருந்து அகற்ற இந்திய துணைக்கண்டத்தில் தன்னெழுச்சியாக தொண்டர்களால் தொடங்கப்பட்ட ஒரே மக்கள் இயக்கம் என்ற பெருமைக்குரிய இயக்கம் நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அஇஅதிமுக ஆரம்பிக்கப்பட்டு 52 ஆண்டுகள் நிறைவடைந்த போதிலும் இன்றும் தொண்டர்கள் அதே எழுச்சியுடனும் வீரியத்துடனும் தீய சக்தி திமுகவுக்கு எதிராக களமாடுகிறார்கள் என்றால் அதுதான் அதிமுகவின் தனித்துவமான சிறப்பம்சம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவின் போதும், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவின் போதும் துரோகிகளும் எதிரிகளும் இணைந்து கொண்டு இந்த இயக்கத்தின் மீது போர் தொடுத்த போதிலும் சாம்பலில் இருந்து உயிர்த்தெழும் பீனிக்ஸ் பறவை போல் மீண்டெழுந்து மக்கள் ஆதரவுடன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய இயக்கம் அதிமுக. அதிமுகவின் அடிமட்ட தொண்டராய் தன் புதுவாழ்வை தொடங்கி இன்று 2 கோடி தொண்டர்களை வழிநடத்தும் கழகத்தின் 3ஆம் அத்தியாயமாய் உருவெடுத்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு எடப்பாடியார். இரு மாபெரும் தலைவர்கள் உருவாக்கி வளர்த்தெடுத்த இயக்கத்தை எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் சாதாரண விவசாயியின் மகனாக கொடிகட்டும் சாதாரண தொண்டனும் தமிழகத்தின் முதலமைச்சராகலாம் என்ற புரட்சி தலைவரின் லட்சியத்தை நிறைவேற்றியவர் மாண்புமிகு எடப்பாடியார். தன்னை நோக்கி வீசப்பட்ட விமர்சனங்கள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி தொண்டர்களால் நான், தொண்டர்களுக்காகவே நான் என்ற வீர முழக்கமிட்டு அதிமுக தொண்டர்களுக்கு காவல் தெய்வமாகவும் திமுகவை சூரசம்ஹாரம் செய்யும் பழனிசாமியாகவும் உள்ளார். அப்பா முதல்வர், மகன் துணை முதல்வர் என்ற மக்கள் விரோத குடும்ப ஆட்சி நடத்தி தமிழகத்தை தங்கள் குடும்ப சொத்து போல் நினைத்து தனது ஆக்டோபஸ் கரங்களால் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி 2026இல் மக்கள் விரும்பும் மாண்புமிகு அம்மாவின் அரசை புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் அமைக்க அணி திரள்வோம். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்.